ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு பேடா சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 50 ml அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கிறோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அது நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த கடலை மாவு வந்து இதில் நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, அதாவது லோவில் தாங்க இருக்கணும். இது ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2 பொருளை வச்சே நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பால்கோவா டேஸ்ட் இருக்குங்க. வாயில் வச்சதும் அப்படியே கரையிற போல் இருக்கும். ரொம்பவே சூப்பரான எம்மியான ஸ்வீட்னே சொல்லலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையே நல்லா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதும் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கி அதை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பால் வந்து ஒரு 1 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவு பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் நெய்யோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா வராது. ஸோ அதனால் வந்து பால் அப்படி இல்லைனா வந்து தேங்காய் பால் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சினா அது எல்லாமே வந்து பேனில் ஒட்டாத வரணும். அதுதாங்க பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அப்படியே வாயில் வச்சதும் கரையுங்க இந்த ஸ்வீட்டு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறுனதும் ஒரு லைட்டாக, அதாவது வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தடவிட்டு இதை நல்லா வந்து ஒரு பால் ஷேப்புக்கு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் தாங்க, நம்ம கொடுக்குற ஷேப்பு தான். நீங்கள் பேடா சைஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா லட்டு ஷேப்லேயும் வந்து தரலாம், இல்லை ஸ்கொயர் அந்த ஷேப்லேயும் வந்து நீங்கள் தரலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம்தான். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு ஷேப்பில் உருட்டிட்டு அதில் சின்னதாக வந்து பாருங்கள் ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி நான் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கேன். இதை போலயே நீங்கள் தரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பேடா ஷேப்பில் வந்து இதே போல் எடுத்து நல்லா உருட்டிடுங்க. அதாவது மாவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே எடுத்து நீங்கள் இது போல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விரிசல் வரும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து பிசைங்க. அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா ஷேப் சூப்பராக வருங்க, விரிசலே வரவே வராது. பாருங்கள், இது போல் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். நம்மளோட சூப்பரான அண்ட் சிம்பிளான வந்து ஸ்வீட் பேடா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ நான் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து ஒரு பிஸ்தா பருப்பு எடுத்து வைக்கிறேங்க. பொடியாக பண்ணதை எடுத்து வைக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், அந்த 1 கப் கடல மாவுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேடா வந்து கிடச்சிருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ சூப்பரான வந்து ஸ்வீட் பேடா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.